வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் 2.2 டெஸ்ட் நம்பர் 8க்குரிய எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம் சயின்ஸுக்கு. சரிங்களா? அவங்க கொஸ்டின்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. அக்கார்டிங் டு போர்ஸ் மாடல், அதாவது போரின் அணு கொள்கையின்படி, சரிங்களா, போரின் அணு கொள்கையின்படி எலக்ட்ரான்றது எப்படி நியூக்ளியஸ் சுற்றுன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம பார்த்தோம். 3 டைப் ஆஃப் பார்த்துருப்போம். டால்டன் என்ன சொல்லியிருந்திருப்பாரு, தாம்சன் என்ன சொல்லியிருந்திருப்பாரு, ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லியிருந்திருப்பாரு, போர்ஸ் விதி என்ன சொல்லுது அப்படின்றது 4 விதி பார்த்தோம். போர்ஸ் படிக்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கும். இந்த எல்லா எலக்ட்ரானும் அதை சுற்றி சர்க்குலர் பாத்தில், வட்டப்பாதையில் தனக்குத்தானே தனியே ஒரு சுற்றுப்பாதையில் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அதாவது டிஸ்சிகிரேட் ஆர்பிட்ஸில் சுற்றி வந்துகிட்டே இருக்குன்றது படித்தோம். ஞாபகம் இருக்கா? அதை ஃபுல்லாக அதை தான் திருப்பி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, போர்ஸ் மாடலில் எலக்ட்ரான்கள் அணுவை சுற்றி வருவது எப்படி வருது அப்படின்னா, தனித்த சுற்றுப்பாதையில் டிஸ்சிகிரேட் ஆப்ஜெக்ட்ஸ், ஆர்பிட்ஸ். புரியுது என்ன சொல்றேன்னு? டிஸ்சிகிரேட் ஆர்பிட்ஸ். அடுத்த கொஸ்டின். அக்கார்டிங் டு போர்ஸ்பெர்ரி, வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் எம் ஷெல் கேன் அகாமடேட்? அதாவது எம் ஷெல்ல அதிகபட்சம் எத்தனை எலக்ட்ரான்களை வச்சுக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ ஒரு செல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் இருக்குன்றதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருந்தோம். என்ன ஃபார்முலா? 2n² படிச்சிருந்தோம். என்னன்னா அந்த செல்லோட நம்பர் என்னவோ அதை எண்ணில் அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செல்லா, செகண்ட் செல்லா, தேர்ட் செல்லா, அதுன்றது அப்ளை பண்ணுவோம். இது நியூமெரிக்கல் அவர் என்ன சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா, கே எல் எம் என் அப்படின்றத போட்டிருப்பாரு. அப்போ எம்ன்றது எத்தனை ஷெல்லுக்குள்ள வருது? 3 ஷெல்லுக்குள்ள வருது. அப்போ இந்த என்னன்றதுல நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? 3 அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் தான் மேக்ஸிமம் ஒரு செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்றது சொல்ற மதிப்பு. அப்போ 2 of 3² = 18 வந்துருமா? அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எம் செல் அதிகபட்சம் இருக்கும் அப்படின்னாக்கா ஆன்சர் 18. புரிஞ்சுக்க மட்டும் தானே சொல்றேன்னு. நம்ம படிச்ச கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க, வேற விதமா கேட்கறாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? தாம்சன்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் என்ன படிச்சோம்? தாம்சன் மாடல் ஆஃப் ஆட்டம் படிச்சோமா? அதை பார்க்கும் போதே உங்களுக்கு ஞாபகம் வந்து என்ன வந்துடணும்? ஒரு பிளம் புட்டிங் கேக் இருந்தது, அதுக்கப்புறம் வாட்டர் மெலன், அதில் சுற்றி அந்த ஃப்ளஷ் ஆஃப்ல என்ன சொல்லியிருந்தாரு? பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டான் சொல்லியிருந்தாரு. அங்கங்க எலக்ட்ரான்றது பதியப்பட்டிருக்கும்ன்ற சொல்லியிருந்தாரு. கரெக்டா? இப்போ இங்க பாருங்க, அந்த மாடல்ல எது பெஸ்டா டிஸ்கிரைப் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஆட்டம் ஹஸ் பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அவுட் சைடுனா ஆட்டம்க்கு வெளியவா? இல்ல, பாப்போம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரௌண்ட் தி நியூக்ளியஸ் இந்த ஃபிக்ஸட் ஆர்பிட்ஸ். இந்த ஃபிக்ஸட் ஆர்பிட்ஸ் அப்படின்ற சுத்துன்றதா யார் சொல்லியிருந்தா அப்படின்னாக்கா, ரூதர்ஃபோர்ட் போர்ஸ் மாடல்ல என்ன சொல்லுவா அப்படின்னா ஃபிக்ஸட் ஆர்பிட்ஸ் சொல்லுவார். ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லுவாருன்னா சுத்தி இருக்குன்னு சொல்லுவாரு. போர்ஸ் மாடல் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சுற்றுப்பாதைகள் இருக்கு, ஒரே சுற்றுப்பாதையில எல்லா எலக்ட்ரான்ஸும் சுத்தாது அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாரு. ஆட்டம் இஸ் மோஸ்ட்லி எம்டி ஸ்பேஸ் வித் எ டென்ஸ் நியூக்ளியஸ். அந்த இதில் நம்ம கோல்டு ஃபாயில் டெஸ்ட் படித்தோமா? அதில் என்ன சொல்லியிருந்தாங்க? ஆட்டம் இருக்கு. அந்த கோல்டு ஃபாயில் டெஸ்ட் பண்ணது யாரு? ரூதர்ஃபோர்ட். அப்போ இந்த பாயிண்ட் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ரூதர்ஃபோர்ட்ன்றவர் சொல்லியிருந்திருப்பார். கரெக்டா? அப்போ இந்த கொடுத்துருக்க பாயிண்ட் எல்லாமே கரெக்டு தான், ஆனால் வெவ்வேறு ஆளுகள் சொன்னது. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கான்? தாம்சன் வந்து என்ன சொன்னாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ 4வது பாயிண்ட் வாசிங்க. ஒரு ஆட்டம்ன்றது ஒரு கோள வடிவில் இருக்கும். ஆட்டம் இஸ் எ ஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். என்ன சுமை கொண்டதா? நேர்மின் சுமை கொண்டதா இருக்கும். எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி இருக்கும்? பதியப்பட்டு இருக்கும். எதுக்கு எக்ஸாம்பிளா? வாட்டர் மெலனுக்கு எக்ஸாம்பிளா? அப்போ வந்துருச்சுன்னா என்ன போட்டலாம்? இதுதான் சொன்னார். யார் சொன்னா? தாம்சன் சொல்லியிருந்திருப்பாரு. ஆப்ஷன் டி. புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்றேன்னு? இந்த 4 கீழே கொடுத்துருக்க பிசிடி 3மே கரெக்ட் தான், ஆனால் அது வேற ஆள் சொன்னாங்க. ஃபிக்ஸட் ஆர்பிட்ஸ் யார் சொல்லியிருந்திருப்பா அப்படின்னா போர்ஸ் மாடல்ல ரூதர்ஃபோர்ட்ல வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டம்ன்றது ஒரு அதிகமாக எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு, நடுவில் டென்ஸான அடர்த்தியான நியூக்ளியஸ் இருக்குன்னு யார் சொல்லியிருந்திருப்பா அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ 4வது ஆட்டம் வந்து ஒரு கோள வடிவிலானது. தமிழ்ல பார்ப்போம். ஆட்டம் ஒரு அணு என்பது நேர்மி மின்னூட்டம் பெற்ற கோளமாகும். அதில் தர்பூசணியில் உள்ள விதைகளை போல எலக்ட்ரான்கள் பதிக்கப்பட்டுள்ளன அப்படின்றத யார் சொல்லியிருந்திருப்பா அப்படின்னாக்கா நம்ம தாம்சன் என்றவர் சொல்லியிருந்திருப்பார். கரெக்டா? அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? 4th கொஸ்டின் நீங்க அடுத்த கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி அட்டாமிக் நம்பர் ஆஃப் an element that has 17 எலக்ட்ரான்ஸ் 18 நியூட்ரான்ஸ்? கரெக்டா? என்ன கேட்டிருக்காங்க? ஒரு அட்டாமிக் நம்பர் அப்படின்றது ஒரு எலமெண்ட்டுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த அட்டாமிக் நம்பர்ன்றது ஒரு எலமெண்ட்டுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த எலமெண்ட்ல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எத்தனை இருக்கோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா அட்டாமிக் நம்பர் சொல்லுவாங்க. கரெக்டா? அட்டாமிக் நம்பர் = என்னன்னு வந்துடும்? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஓகே. அடுத்து மாஸ் நம்பர் = protons, number of protons plus neutrons.
ஓகே, இப்போ இந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருந்ததோ அத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் சமமா இருக்கும். சரிங்களா, எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கோ அத்தனை புரோட்டான்ஸ் இருக்கும். அதனாலதான் அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அது நியூட்ரல் ஆயிரும். நேர்மின் சுமை கொண்டதாகவோ எதிர்மின் சுமை கொண்டதாகவோ இருக்காது. என்ன இது இது ஈக்குவலா இருக்கிறதுனால அது நியூட்ரல் சார்ஜில் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் எது ஈக்குவலா இருக்கும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்ப இங்க பாருங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு, 17 இருக்கு. அப்ப புரோட்டான்ஸ் எத்தனை தான் இருக்கும், 17 இருக்கும். அப்ப அட்டாமிக் நம்பர் என்ன, 17. அட்டாமிக் நம்பர்ன்றது 17. இது எதுக்குரிய அட்டாமிக் நம்பர் அப்படின்னாக்க குளோரின்குரிய அட்டாமிக் நம்பர் தான் என்னது, 17. அப்ப ஆன்சர் என்ன, அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலமெண்ட் 17 எலக்ட்ரான் இருந்ததுன்னா 17 புரோட்டான் இருக்கும். அப்ப அதோட அட்டாமிக் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னாக்க 17 இருக்கும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் திரும்ப அதே தான் கேட்டுருக்காங்க பாருங்க. ஒரு அட்டாமிக் நம்பர்ன்றது எலமெண்டோட எதுக்கு சமமா இருக்கும், தமிழ்ல வாசித்து பாருங்க. ஒரு தனிமத்தின் அணு எண் பின்வருவற்றுள் எதற்கு சமானம், ஏற்கனவே படிச்சிட்டோம் முந்தைய கொஸ்டின்ல. எதுக்கு, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸுக்கு சமானம். எதுக்கு சமானம், புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமமா இருக்கும். அப்போ ஆப்ஷன் என்ன போட்டுடலாம், ஆப்ஷன் டி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன, இதுக்கு முந்தின கொஸ்டின்ல படிச்சிருந்தோம் 17. கரெக்டா, அதை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க, அதை எப்படி பிரிக்கிறதுன்னு தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா, அதாவது KLMன்ற செல்ல குளோரைடோட ஆட்டம்னா எப்படி பிரிப்போம். அப்போ குளோரைடோட அட்டாமிக் நம்பர் வந்து உங்களுக்கு 17 அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் என்ன செய்ய முடியும், அப்ளை பண்ண முடியும். கரெக்டா, அப்போ போடும்போது ஃபர்ஸ்ட் செல்லு, செகண்ட் செல்லு, தேர்ட் செல்லு நம்ம என்ன செய்வோம் போடுவோம். நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பார்த்துருக்கோம், செகண்ட் சர்க்கிளை பார்த்துருக்கோம், தேர்ட் சர்க்கிளை பார்த்துருக்கோம். இதுக்கு என்னென்ன பேர் வச்சிருந்துருக்காங்க அப்படின்னாக்கா நியூமெரிக்கலாக 1 2 3 போட்டுருவீங்க. ஆல்பபெட்டிக்கல்ல KLM அப்படின்னு போடுவீங்களா. அப்போ இது ஃபர்ஸ்ட் செல்லு, செகண்ட் செல்லு, தேர்ட் செல்லு. முதல் செல்ல எத்தனை நம்பர், அதிகபட்சம் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம வைக்கலாம், அதுக்கு ஃபார்முலா தான் என்ன அப்படின்னாக்கா 2n². இந்த எண்ணுன்றது எத்தனாவது சொல்லோ அதை அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணணும், இங்கே நான் 1 அப்ளை பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்துடும், 2 நம்பர்ஸ் தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் செல் எத்தனை எலக்ட்ரானால் வைக்க முடியும், 2 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வைக்க முடியும். இதே ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 2 அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆன்சர் வந்துடும் அப்படின்னா 8. அப்போ செகண்ட் செல்லில் மேக்ஸிமம் என்னால் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் வைக்க முடியும், 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் வைக்க முடியும். மூணாவது செல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் வைக்க முடியும், 18 எலக்ட்ரான் வரைக்கும் வைக்கலாம். ஆனால் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் எவ்வளவு தான், 17 தான். அப்போ 2 8 போயிடுச்சுன்னா 10 போயிடுச்சுன்னா மீதி எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும், 7 தான் இருக்கும். அப்படின்றப்ப 2 8 7 இந்த மாதிரி தான் புரிஞ்சிருக்கும். இப்போ ஆப்ஷன் பாருங்க, 2 8 7 ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். புரிஞ்சுச்சு என்ன பண்றேன்னு, என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்முலா முக்கியம், அதில் அப்ளை பண்ணி நீங்கள் போட போறீங்க. அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு என்ன கெமிக்கல் எலமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்குரிய அட்டாமிக் நம்பர் என்னன்றது தெரிஞ்சுதான் நீங்கள் போட்டுடலாம். அப்போ ஒரு 30-35 வரைக்கும் மினிமம் ஒரு 35 வரைக்கும் உங்களுக்கு அட்டாமிக் நம்பர், அந்த எலமெண்ட்ஸோடைய அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐசோபார். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு 2 இருக்கும். அது என்னன்னாக்கா ஐசோடோப் அண்ட் ஐசோடோன். சரிங்களா, ஐசோடோன். ஐசோடோன் அப்படின்னா எண் வந்துருது, அதுல என்ன சமமா இருக்கும் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, எண் வந்துருது. அப்ப எது சமமா இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து சேமா இருக்கும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஐசோடோன்னா இது சேமா இருக்கும். அதுல அந்த ஒரு எத்தனை ஆட்டம் எலமெண்ட் எடுக்கிறோமோ எல்லா எலமெண்ட்லயும் எது சமமா இருக்கும் அப்படின்னா நியூட்ரான்றது அது சமமா இருக்கும். அடுத்து ஐசோடோப்ல எது சமமா இருக்கும் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும். சரிங்களா, எது டிஃபரெண்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா மாஸ் நம்பர்ன்றது டிஃபரெண்டா இருக்கும். சரிங்களா, ஐசோடோப்ல சரிங்களா, ஐசோடோப்ல எது சமமா இருக்கும், அட்டாமிக் நம்பர்ன்றது சமமா இருக்கும், மாஸ் நம்பர்ன்றது டிஃபரா இருக்கும். சரிங்களா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐசோபார். அப்ப ஐசோபார்ல எது சேமா இருக்கும் அப்படின்னா மாஸ் நம்பர் அப்படின்றது சேமா இருக்கும். டிஃபரெண்டா என்ன இருக்கும்னா அட்டாமிக் நம்பர்ன்றது டிஃபரெண்டா இருக்கும். ஓகேங்களா, எது சமமா இருக்கும், மாஸ் நம்பர் சேமா இருக்கும், அட்டாமிக் நம்பர்ன்றது டிஃபரெண்டா இருக்கும். எதுல ஐசோபார்ல கவனிங்களேன். இப்போ இங்க ஐசோடோப்னு இருக்கா, அப்ப டோப் அப்படி இருந்துச்சுன்னா அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் ரெண்டுமே டீயோட சவுண்ட் அதிகமா வருது பாருங்க. ஐசோடோப் அட்டாமிக் அந்த டி சவுண்ட் வருது. அப்போ அங்கே ரெண்டுமே என்ன சேமா இருக்கும், அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும். அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கிறதுல எது டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னா மாஸ் நம்பர்ன்றது டிஃபரெண்டா இருக்கும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஐசோ பார் கொடுத்துருக்காங்க, அப்படியே இன்வெர்ஸா இருக்கும். மாஸ் நம்பர்ன்றது சேமா இருக்கும், அட்டாமிக் நம்பர்ன்றது டிஃபரெண்டா இருக்கும். அப்போ போட்டலாம் ஆன்சர் வித் டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர் பட் சேம் மாஸ் நம்பர். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்றேன், வெவ்வேறு தனிமங்களில் அணுக்கள் வெவ்வேறு
எங்கன்றது கடைசியா பாருங்க, இந்த ஐசோ பார் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா ஒரே அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரே மாஸ் எண்ணை கொண்டதாகவும், அதாவது நிறை எண்ணெய் கொண்டதாகவும் வெவ்வேறு அணு எண்களை கொண்டதாகவும் இருக்கும். புரிஞ்சு என்ன போறேன்னு? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒய் டஸ் த கார்பன் ஃபார்ம் கோவலன்ட் பாண்ட்? அப்போ என்ன ஒரு புதுசு ஒரு வார்த்தை வந்து இருக்கு, நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. கார்பன் ஏன் அயனி பிணைப்பு, இன்னொன்று என்ன போட்டிருக்காங்க பாருங்க, சகப்பிணைப்பு. அப்போ கோவலன்ட் அப்படின்னா சகப்பிணைப்பு, அயனிக் பாண்ட் அப்படின்னாக்கா அயனி பிணைப்பு. ஓகேங்களா? கோவலன்ட் பாண்ட் என்ன, அயனிக் பாண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கவனிங்க, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் என்ன, அயனிக் பாண்ட் தெளிவாக படிச்சிருவோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கோவலன்ட் பாண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஷேரிங் நடக்கும். எலக்ட்ரான் என்ன செய்யும், ஷேரிங் நடக்கும். அதை நான் எப்படின்ற சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்கு பாருங்க, H2O போட்டிருக்கேன். H2O என்ன அர்த்தம், வாட்டருக்குரிய மாலிகுலர் ஃபார்முலா தான் H2O. கரெக்டா? இப்போ வாட்டருக்குரிய மாலிகுலர் ஃபார்முலா H2O ஆனா அங்க என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. 2 ஹைட்ரஜன் எலமெண்ட், ஒரு ஆக்சிஜன் எலமெண்ட் இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்குமே அட்டாமிக் நம்பர் எழுதும்போது என்ன எழுதுங்க, ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் வந்து 1, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 16 எழுதிப்பேனா? கரெக்டா? 16 சரிங்களா. இப்போ நான் இதுக்கு என்ன போடணும் அப்படின்னாக்கா நான் வேலன்சி பிரிக்கிறேன். அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடந்திருக்கும், அந்த பிரிவு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு போடும்போது 2,8 நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம்ல அதே மாதிரி தான் 2,8,10 பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 6 இருக்கும் சரிங்களா. அப்போ தேர்டு செல்ல அதிகபட்சம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்ற படித்தோம் அப்படின்னா 18 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் வைக்கலான்றத படித்தோம். கரெக்டா? இப்போ இன்னொன்று விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவுட்டர் மோஸ்ட் செல்ல, அதாவது 2வது செல்லேருந்து 3, 4, 5 எத்தனை செல் போட்டாலும் அதோடைய மேக்சிமம் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமேட்டு அந்த எலமெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்க, நிலையாக இருக்க, அதோடைய பண்புகள் அது தர்றதுக்கு 8 எலக்ட்ரான் இருந்தால் போதும். அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அதோடைய கேப்பபிள் ஆஃப் எலமெண்ட் சொல்லுவாங்க சரிங்களா. அந்த 8 இருந்துச்சுன்னா போதும், அந்த எலமெண்ட்ன்றது நிலை பெற்று ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கா 6 தான் இருக்கு. இன்னும் எத்தனை எலமெண்ட் வேணும் உனக்கு, 2 எலமெண்ட் வேணும். கரெக்டாக 2 இருந்தால் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா தலைவன் நிலையாக இருப்பான். யாரும் ஆக்சிஜன் சரிங்களா. இப்போ ஹைட்ரஜன் நம்ம பிரிக்கும் போது 1 தான் இருக்கும் ஹைட்ரஜனுக்கு. இப்போ இங்கே 2 எலமெண்ட் நம்ம எடுத்திருக்கனால இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். கரெக்டாக? இந்த 2 என்ன செய்யும் அப்படின்னா இந்த 2 ஹைட்ரஜன்லையும் இருக்கும், இதுக்கும் சேர்த்து என்ன செஞ்சுக்கும் அப்படின்னாக்கா ஷேர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போடுறேன் கவனிங்களேன். இப்போ இதுதான் ஹைட்ரஜன் வச்சுக்கோங்களேன். இதில் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 எலக்ட்ரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று இருக்குன்ற வச்சுக்கோங்க. கரெக்டாக? இப்போ அடுத்து இதே மாதிரி நான் ஆக்சிஜனுக்கு போடுறேன். ஆக்சிஜனுக்கு போடும்போது சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கும். இதை சுற்றி ஃபர்ஸ்ட் ஷெல்லு, அதுக்கப்புறம் செகண்ட் ஷெல்லு, அதுக்கப்புறம் தேர்ட் ஷெல் வருமா. தேர்ட் ஷெல் வந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெல் எத்தனை இருக்கும், 2 இருக்கும். கரெக்டா? செகண்ட் ஷெல் எத்தனை இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும். 8 இருக்கு. கரெக்டா? அடுத்து தேர்ட் ஷெல் எத்தனை இருக்கும், 6 இருக்கா. 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா. இந்த 2 என்ன செஞ்சிடும் அப்படின்னாக்கா இந்த 2 இதையும் கோஆர்டினேட் பண்ணி இதுவும் சேர்த்து வச்சுக்கோ. ஆக்சுவலாக இந்த படம் எப்படி வரும் அப்படின்னா இப்படி இருக்கும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 இருக்கு, நெக்ஸ்ட் ஷெல்ல 8 இருக்கு, 3வது செல் எத்தனை இருக்கு, ஆக்சிஜன்ல பொறுத்த வரைக்கும் 6 தான் இருக்கு, இன்னும் 2 வேணும். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா ஹைட்ரஜன் என்ன செய்யும் அப்படின்னா தனக்குரிய 2 கொடுத்து தானும் வச்சுக்கும். அப்போ என்ன செஞ்சுக்குது, பொதுவாக ஷேரிங் நடக்குது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கோவலன்ட் பேண்ட்றத சொல்றாங்க சரிங்களா. கோவலன்ட் பேண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா அயானிக் பாண்ட் அளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. இந்த 2 பாண்ட்ல எது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் கேட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்லி எங்க வரும், என்ன பாண்டு தான் வரும் அப்படின்னா அயானிக் பாண்ட், அயனி பிணைப்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றத நம்ம போடுவோம் சரிங்களா. அப்போ இந்த கோவலன்ட் பேண்ட்ன்றது கொஞ்சம் வீக் பாண்ட் தான். ஏன்னா இங்க என்ன நடந்திருக்கு, ஷேரிங் தான் நடந்திருக்கு சரிங்களா. ஆனா அதே இது அயானிக் பாண்ட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இப்போ Na அப்படின்னா சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன 11, Cl அப்படின்ற குளோரினோட அட்டாமிக் நம்பர் எத்தனை 17. இப்போ இதை பிரிச்சு பாருங்களேன். இதை பிரிக்கும்போது குளோரின் பிரிக்கும்போது என்ன வந்துடும் 2, 8, 7 வந்துடும். கரெக்டா? அப்ப இங்க என்ன எத்தனை எலக்ட்ரான் இருந்தா இது ஸ்டேபிளா இருக்கும். கடைசியில் சொல்லியாச்சு அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை இருக்கணும், 8 இருந்தா போதும் ஒரு ஆட்டம்ன்றது ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு. அப்ப 8 வேணும்னா இன்னும் இங்க இதுக்கு தலைவனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா +1 தேவைப்படுது. கரெக்டா? இப்ப இதே இது சோடியமுக்கு பாக்குறேன். சோடியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 11, அதோட எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குன்ற நான் பார்த்தேன் அப்படின்னாக்கா 2, 8, 10 போயிருச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 1 இருக்கு. இந்த 1ன்றது இதோடைய வேலன்சி ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. இந்த 1 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இல்லையா, இந்த குறைவுபட்டிருக்கிறது வேலன்சி ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. இங்கே 7 என்னன்னு இருக்கு, அந்த முடிவடையாம இருக்கு அப்படின்றப்ப அந்த ஸ்டேபிள் ஆகலை இன்னும். அப்ப இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 7 இருக்கு சரிங்களா. அப்ப இந்த 1 என்ன ஆகும் அப்படின்னா இந்த 7ஓட போய் ஜாயிண்ட் ஆயிக்கும்.
முழுமையாக அந்த ஒன்று என்ன செஞ்சிடும் அப்படின்னாக்கா சோடியம்ல இருக்காது, எங்கே போயிடும் அப்படின்னா Cl குளோரினுக்கு போயிடும். அதனால தான் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபுல் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால இது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றத படிக்கிறோம். புரிஞ்சுக்க முடியுதா? அங்கே நீ கோவாலன் பாண்ட்ல படிக்கிறது எலக்ட்ரான் ஷேரிங்கு, அயனிக் பாண்ட்ல படிக்கிறது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது அதிகபட்சம் எங்க நடக்கும் அப்படின்னா நான் மெட்டல்ஸ் தான் நடக்கும். இந்த அயனிக் பாண்ட்ன்றது மெட்டல் அண்ட் நான் மெட்டல் ரெண்டுலையுமே நடக்கும். சரிங்களா? மூணாவது கொஸ்டின், இந்த இங்க கோவலன் பாண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி, சரிங்களா, எல்லா பாண்டையும் நம்ம சொல்ல முடியாது, அதிகபட்சம் மோஸ்ட்லி என்னதான் இருக்கும் அப்படின்னா லோ மெல்டிங் பாயிண்ட், லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? அதோட உருகும் நிலையும் சரி, கொதி நிலையும் சரி ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த பக்கம் வாட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா, ரொம்ப கம்மியா இருக்கும். கம்மியான ஒரு டெம்பரேச்சர்ல என்ன செஞ்சிடும் அப்படின்னாக்கா உருகுறதோ கொதித்தலோ ஏற்படும். ஆனா நம்மளுடைய அயனிக் பாண்ட்ல ஏற்படுறது வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் எங்க அயனிக் பாண்ட்ல. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ படிச்சிருக்கீங்க, NaCl படிச்சிருக்கீங்க. கோவலன் பாண்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் படிச்சிருக்கீங்கன்னா H2O படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இந்த லோ மெல்டிங் பாயிண்ட், இந்த லோ பாயிலிங் பாயிண்ட்றது எதன் அடிப்படையில் ஏற்படும் அப்படின்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் மூலமா ஏற்படும். எதன் மூலமா ஏற்படும்? இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ். இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, மூலக்கூறுகளுக்கு இடையிலான விசை. மூலக்கூறுகளுக்கு இடையிலான விசை அப்படின்னா என்னன்றதை சொல்லித்தரேன். சரி, இங்கே போடுறேன், கவனிங்க. இப்போ சாலிடுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ சாலிடு, லிக்விடு, கேஸ் நிறைய பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ சாலிடுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு அந்த ஆட்டம்ஸோடைய ஸ்பேஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். அப்புறம் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சாலிட்னு சொல்லுவோம். வாட்டர்னா கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ்ல இருக்கும், கேஸ்னா இன்னும் ரொம்ப அதிகமான ஸ்பேஸ்ல இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படி ரெண்டு ஆட்டமுக்கு இடையில் உள்ள அந்த கேப் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மூலக்கூறுகளுக்கு இடையில் உள்ள இடைவேளை. சரியா? மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவேளின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் இருக்கனால என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம அங்க படிச்சோம்ல செகண்ட் டெஸ்ட்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன், லா ஆஃப் கிராவிடேஷன், எல்லா பொருளும் ஒன்றே ஒன்று ஈர்க்குதுன்னு. இந்த ஸ்பேஸ் இருக்கனால அது ரெண்டு என்ன செய்யும் அப்படின்னாக்கா ஒன்றே ஒன்று ஈர்த்து கொள்ளும். அப்ப எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்றது சாலில் அதிகமாக இருக்கும். எது கம்பேர் பண்ணும்போது? லிக்விட் கம்பேர் பண்ணும்போது. கேஸ் கம்பேர் பண்ணும்போது லிக்விட்ல தான் அதிகமா இருக்கும். இந்த ஆர்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ்ன்றது இருக்கும். சரிங்களா? இத பேஸ வச்சுதான் என்ன இருக்கும் அப்படின்னா அதோட மெல்டிங் பாயிண்டோ பாயிலிங் பாயிண்டோ இருக்கும். ஒரு இன்கேஸ் அதோட ஸ்பேஸ் குறையுது, அங்க ஸ்பேஸ் அதிகம், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்னும் அதிகமா இருக்கு, கம்மியா இருக்குன்றத வச்சுதான் இந்த மெல்டிங் பாயிண்ட் லோ, ஹையாவோ லோவாவோ வரும். ஓகேங்களா? இது ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, இப்ப நீங்க இது ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படிதானே? இப்ப மேல கொஸ்டின்ல பார்ப்போம் என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்றத கவனிங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கார்பன் வந்து எதனால கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, ஏன் அயனிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணல அப்படின்றது கேள்வியா கேட்டிருந்திருக்காங்க. நீ இது இப்ப என்ன படிச்சிட்ட? கோவலன் பாண்ட் என்ன படிச்சிட்ட, அயனிக் பாண்ட் என்ன படிச்சிட்ட? இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த கோவலன் பாண்ட் நடக்கும்போது என்ன பார்த்தோம்? எலக்ட்ரான் வந்து ஷேரிங் சொல்லி பார்த்தீங்க, அயனிக் பாண்ட்ல வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் சொல்லி பார்த்தீங்களா? இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். கரெக்டா? இப்ப இந்த நீங்க படிக்கும் போதே பாருங்களேன், நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கம்மியா இருக்கவனை தூக்கிட்டு போய் பெருக அதிகமா இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டுருப்போம். பாருங்க, இப்ப இங்க 7 இருக்கு, நம்ம இந்த 7 கொண்டு வந்து எது கூட சேர்க்கல, எண்ணெயை கூட சேர்க்கல. சேர்த்தாலும் இது என்ன ஆயிரும்? ஸ்டேபிள் ஆயிரும். ஆனா ஒரு 7 எலக்ட்ரான்றது இங்க வர்றதுக்கு அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படும். கரெக்டா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்க நம்மளுக்கு கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கார்பனோட அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னாக்கா 6ன்னு வந்திருக்கும். சரிங்களா? அட்டாமிக் நம்பர் என்னது? 6. சரிங்களா? அப்ப இதோட எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும்? 2,4 இருக்கும். சரிங்களா? அப்ப இதோட வேலன்சி ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு? 4. அப்படின்றப்ப ஒண்ணு இது 4 எலக்ட்ரானை தன்னுள்ள இருந்து வெளியே கொடுத்து கார்பன் ஆனது ஸ்டேபிள் ஆகணும், அல்லது 4 எலக்ட்ரானை வேற யார்ட்டாவது இருந்து உள்ள வாங்கி கார்பன் ஆனது ஸ்டேபிள் ஆகணும். இந்த மாதிரி இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதிகப்படி நடக்கிறதுனால அது என்ன இதுக்குள்ள போயிருது அப்படின்னா கோவலன் பாண்டு கூடிய போயிடுது. புரிஞ்சா? அதிகப்படி என்ன செய்யாது, எந்த ஆட்டமுமே எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. சரிங்களா? ஒரு லிமிட்டுக்குள்ள தான் பண்ண முடியும். அந்த பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். கரெக்டா? அப்படி அந்த ப்ராசஸ் முடியாததுனால கார்பன்றது என்ன பாண்டுக்குள்ள வந்துருது? கோவலன் பாண்ட். என்ன பிணைப்புக்குள்ள வந்துருது? சக பிணைப்புக்குள்ள வந்துருது. புரியுதா? ஏன் அயனி பிணைப்புக்குள்ள போல? அயனி பிணைப்புக்குள்ள போச்சுன்னா டோட்டலா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால எதுக்குள்ள போல அப்படின்னா அயனி பிணைப்புக்குள்ள போல. அது என்ன பண்ணிக்க அப்படின்னா சக பிணைப்பு என்ற ஆள் இருக்கு, நீ எனக்கும் உனக்கும் கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற கணக்குள்ள வந்துடும். கரெக்டா? அப்ப என்ன போட்டலாம்? இட் இஸ் எனர்ஜெட்டிக்கலி unfavorable to lose or gain 4 electrons. என்னதான் 4 எலக்ட்ரான்களை இழப்பது அல்லது பெறுவது ஆற்றல் ரீதியாக உகந்தது அல்ல. இந்த காரணத்தினாலதான் என்ன பாண்டு கீழே வருது அப்படின்னாக்கா கோவலன் பாண்டு கீழே வருது. ஓகேங்களா? இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம போனோம். இப்போ இன்னொரு ஆப்ஷன் சொல்லி இப்போ கூட படிக்கலாம். இப்போ கோவலன் பாண்ட்ல என்ன போடலாம்?
மெட்டல் நான் மெட்டல் படிச்சோம்ல, இப்போ கார்பன்றது ஒரு நான் மெட்டல், அதுக்குள்ள கூட நம்ம போடலாம், கோவலன்ட் பாண்டுக்குள்ள வருது. ஆனால் நம்ம இங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ள இருந்து போட போறோம். இந்த ஆப்ஷன் டில பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இட் ஹாஸ் 8 வேலன்சி கொடுத்துருக்காங்க. ஆனா இட் ஹாஸ் எத்தனை வேலன்சி? 4 வேலன்சி. ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா? கார்பன் கேன் ஈஸிலி கெயின் ஆர் லூஸ் எலக்ட்ரான்ஸ் வராது. சரிங்களா, அப்படி வரும்போது அதுக்கு என்ன தேவைப்படுது? அதிகமான ஆற்றல் தேவைப்படும். அடுத்த கொஸ்டின் போலாமா? 9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். which statement does not relate to the versatile nature of carbon? இந்த versatile nature of carbon இதெல்லாம் நீங்க எங்க படிக்கணும்ன்ற யோசிக்காதீங்க. சரிங்களா, என்சிஆர்டி புக்கோட 10th பாடத்தோட 4ஆவதுல கொடுத்துருப்பாங்க கார்பன் அண்ட் காம்போனன்ட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலா இருக்கும். அதுதான் அதிகமா ரூல் பண்ணும் நம்மளுடைய சயின்ஸ் டாபிக்ல. என்சிஆர்டி புக்கு தான் அதிகமாக ரூல் பண்ணும். அப்படின்றப்ப நம்ம என்சிஆர்டி புக்கை கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதில் ஒரு பேராகிராஃபே கொடுத்துருப்பாங்க. வெர்சடைல் கார்பன்றது பன்முகத்தன்மை கொண்டதாக எதனால அப்படி இருக்கு அப்படின்றது ஒரு பேராகிராஃபே கொடுத்துருப்பாங்க. சரி வாங்க இப்போ படிப்போம். சரிங்களா, டஸ் நாட் ரிலேட் டு தொடர்பு இல்லாத கூட்டுன்னு இருக்காங்க. அப்போ இது ஒன்று மட்டும் என்னன்னாக்கா தொடர்பு இல்லாததா இருக்கும், மீதி 3 என்னவா இருக்கும் அப்படின்னா தொடர்புடையதாக இருக்கும். சரிங்களா, அது என்னன்றதை பார்த்துருவோம். கரெக்டா, இப்போ இந்த டெட்ரா வேலண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆட்டம்ன்றது 4 எலமெண்ட்டை அதாவது 4 எலக்ட்ரான் வேகன்சியா வச்சிருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெட்ரா வேலண்ட். அதாவது என்ன நம்பர்? வேலன்சி நம்பர். சரிங்களா, அந்த வேலன்சி நம்பர் 4 இருக்கு அப்படின்னா அதோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெட்ரா வேலண்ட் சொல்லுவாங்க. டெட்ரா வேலண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா, இதே வேலன்சி நம்பர் 1 இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மோனோ வேலண்ட் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? மோனோ வேலண்ட் நம்ம சொல்லுவாங்க. 2 இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா டை வேலண்ட் சொல்லுவாங்க. 3 இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரை வேலண்ட் சொல்லுவாங்க. புரிஞ்சு என்ன சொல்றேன்னு? இப்போ சிங்கிள் வேலன்ஸ் இருக்கு, அந்த எலமெண்ட் அந்த ஆட்டம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது மோனோ வேலண்ட் எலமெண்ட்ப்பா. அதுல என்ன இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் தான் வேலன்சியா இருக்கும் அப்படின்ற சொல்லுவாங்க. 2 வேலன்சி இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா அப்போ அது டை வேலண்ட் எலமெண்ட்ப்பா அப்படின்ற சொல்லுவாங்க. 3 வேலன்சி இருக்கு அப்படின்னா அதை சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ட்ரை வேலண்ட் எலமெண்ட் சொல்லுவாங்க. 4 வேலன்சி இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெட்ரா வேலண்ட் சொல்லுவாங்க. கார்பன்ல நம்ம எத்தனை வேலன்சி படிச்சோம்? 2,4 படிச்சீங்க. அப்போ இது எத்தனை வேலன்சி? 4 இருக்கு. அப்போ இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டெட்ரா வேலண்ட் சொல்லலாம். அப்போ என்ன? அந்த 4 முக இணைதிறன் கொண்டது. அந்த போட்டிருக்காங்க பாருங்க, 4 முக இணைதிறன். அப்போ மோனோவேலண்ட்னா ஒரு முக இணைதிறன். சரிங்களா, ஓர் இணைதிறன் சொல்லுவாங்க. டைவேலண்ட் அப்படின்னா ஈர் இணைதிறன் சொல்லுவாங்க. ட்ரைவேலண்ட் அப்படின்னா இணைதிறன் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ 4 முக இணைதிறன் கொண்டது என்னதான்? கார்பன். அப்போ இந்த பாயிண்ட் வந்துடும், கரெக்டான பாயிண்ட் தான். அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இட் கேன் ஹாவ் சிங்கிள் டபுள் ட்ரிபிள் பாண்ட்ஸ். அது கார்பன் ஆனது சிங்கிளாவோ டபுளாவோ ட்ரிபிளாவோ என்ன செஞ்சுக்கோ அப்படின்னா பிணைப்பு ஏற்படுத்தி கொண்டோம். சரிங்களா, இதுவும் கரெக்டான பாயிண்ட் தான். அது ஏன்றது அடுத்த கொஸ்டின் நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுருப்பீங்க. அடுத்து 8 ஸ்கேட்டினேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழ்ல சங்கிலி பிணைப்பை கொண்டுள்ளது. இட் ஹாஸ் ஸ்கேட்டினேஷன், அதாவது சங்கிலி பிணைப்பை கொண்டுள்ளதுன்னா கார்பனே தன்னோட இன்னொரு கார்பனுக்குள்ள அதிகமா பிணைப்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆட்டம் எது அப்படின்னா கார்பன் தான். சரிங்களா, நம்ம இருக்க எலமெண்ட்ஸ்ல அதிகமா இந்த கேட்டினேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா கார்பனுக்கு நடக்கும். கார்பனுக்கு மட்டும்தான் நடக்குமா சார் கேட்டீங்கன்னா இல்லை. எங்கெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா சிலிக்கானுக்குலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, எங்க ரொம்ப ரொம்ப அதிகமா நடக்கும் அப்படின்னா கார்பன்ல தான் அதிகமாக நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கேட்டினேஷன், இந்த சங்கிலி பிணைப்புன்றது நடக்கும். சங்கிலி பிணைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு ஆட்டமே தனக்கு இன்னொரு இதோட கார்பன் கூட அதிகமாக சேர்ந்துக்கும். சரிங்களா, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா செல்ஃப் லிங்கிங் சொல்லுவாங்க. சரிங்களா, செல்ஃப் லிங்கிங் ஆஃப் சேம் எலமெண்ட். சரிங்களா, சேம் எலமெண்ட் ஆர் சேம் ஆட்டம் நடந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராசஸ் சொல்லுவாங்க அப்படின்னாக்கா கேட்டினேஷன் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களா. இட் கேன் பாண்ட் அயானிக்கலி. என்னதான் இது? அயானிக்க பாண்ட் ஆகாது. என்னவா தான் பாண்ட் ஆகும்? போன கொஸ்டின்ல படிச்ச மாதிரி கோவலண்டா மட்டும்தான் பாண்ட் ஆகும். ஏன்னா இது என்ன செய்ய முடியாது? 4 எலமெண்ட் இருக்கறனால 4 எலமெண்ட்டை கொடுக்கவோ பெறுவதற்கோ அதிகமான எனர்ஜி ஆற்றல் தேவைன்றனால என்ன பாண்டா இருக்காது? அயானிக் பாண்டா இருக்காது. என்ன பாண்டா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா கோவலன் பாண்டா மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி. புரிஞ்சுக்க முடியுதா? இந்த இதில் நீ 3 பிடிச்சிருக்க. இது என்ன பாண்டா இருக்கும்? சிங்கிள் டபுள் ட்ரிபிள் பாண்டா இருக்கும். டெட்ரா வேலண்ட் என்னன்னு படிச்சிருக்க, மோனோ வேலண்ட், டை வேலண்ட், ட்ரை வேலண்ட் என்னன்னு படிச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன படிச்சிருந்திருக்கீங்க? கோவலண்ட் கேட்டினேஷன் அப்படின்னு என்னன்றதை படிச்சிருக்கீங்க. அந்த கேட்டினேஷன் உள்ள எலமெண்ட்ஸ் கார்பன் சிலிக்கான்றதை படிச்சிருக்கீங்க. இப்போ பாண்ட் அயானிக்கலியா இல்லை கோவலண்ட் பாண்ட்றதை படிச்சிருக்கீங்க. கரெக்டா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இன் கிராஃபைட் each carbon atom is bonded to other carbon atoms in the same plane. சரிங்களா, அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம்.
இப்போ பாருங்களேன், ஒரு படம் காட்டுறேன், அதை பார்த்துட்டுங்க கவனிங்க. இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஆலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன், அதாவது கார்பனின் பல்லுருவாக்கம். இது ஒரு இமேஜும் கிடையாது, என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேஜில் கொடுத்துருப்பாங்க பாயிண்ட்ஸ் டு நோன், அதை அப்படியே எடுத்திருக்கேன் சரிங்களா. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம என்சிஆர்டி புக்கை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே குரூப் டி என்டிபிசி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, கார்பன் என்ன இந்த படம், இந்த கான்செப்ட் என்ன கான்செப்ட்னா இங்கே கொடுத்துருக்கிறத பாருங்கள், இங்கே 3 மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஒன்று டைமண்டு, இன்னொன்று கிராஃபைட்டு, இன்னொன்று ஃப்ளோரோசன்ஸ் சொல்லுவாங்க, அல்லது பக் மினிஸ்டர் ஃப்ளோரோசன்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா. இந்த டைமண்டாக இருக்கட்டும், இந்த கிராஃபைட்டாக இருக்கட்டும் சரிங்களா, ரெண்டுலேயுமே என்ன பொருள் இருக்கும் அப்படின்னா கார்பன் தான் இருக்கும் சரிங்களா. இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சரி, இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சரி என்னதான் இருக்கும் அப்படின்னா கார்பன் தான் இருக்கும். ஆனால் இதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேற, இதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேற. ஏன் இந்த மாதிரி மாறுது அப்படின்னா இந்த டைமண்டோடைய பிணைப்பு அப்படின்றது ஒரு வேற பிணைப்பு, இந்த கிராஃபைட்டோட பிணைப்பு அப்படின்றது வேற பிணைப்பு. இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது சார் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கிராஃபைட்ல இந்த கார்பன்ல எப்படி பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஒரு கார்பனானது மற்ற 3 கார்பன்களோட பிணைக்கப்பட்டிருக்கும். எப்படி பிணைக்கப்பட்டிருக்கும், ஒரு கார்பனானது மற்ற 3 கார்பன்களோட பிணைக்கப்பட்டிருக்கும். பாருங்களேன், இப்போ நான் ஒரு சென்டர்ல ஒரு கார்பன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்பன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பிணைப்பு எப்படி இருக்குன்றத பாருங்க. நான் இந்த கார்பன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பிணைப்பு இங்கேயும் கனெக்ட் ஆயிருக்கு, இங்கேயும் கனெக்ட் ஆயிருக்கு, இங்கேயும் கனெக்ட் ஆயிருக்கு கரெக்டா. இது நான் இங்கே ஒரு கார்பன் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார்பன் இது கூடயும் கனெக்ட்ல இருக்கு, இது கூடயும் கனெக்ட்ல இருக்கு. அதனால தான் இங்கே டாட்டர் லைன்ஸ்ல போட்டுருக்காங்க. இங்கே கீழே இருக்க கார்பன் கூடயும் கனெக்ட்ல இருக்கு. அப்ப ஒரு கார்பன் வந்து 3 பிணைப்புல இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த கிராஃபைட்ன்றது ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. இந்த இப்படி 3 பிணைப்புல கனெக்ட் ஆகும்போது இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸகனலா இருக்கும். எக்ஸகனல் என்ன அர்த்தம் அப்படின்னா 6 ஃபேஸ் இருக்கும் இல்லையா, 6 முனை கொண்ட. அப்படின்னா என்ன ஷேப்ல ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க, எக்ஸகனல். எக்ஸகனல் என்னது, 6 ஃபேஸ். இந்த மாதிரி ஒரு ஷேப்ல என்ன செய்யும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும் இங்க கிராஃபைட்ல ஓகேங்களா. அப்போ கிராஃபைட்ல ஒரே கிராஃபைட்லையும் சரி, டைமண்ட்லையும் சரி, அந்த ஃப்ளூரோசன்ஸ்லையும் சரி என்ன மெட்டீரியல் தான் இருக்குது அப்படின்னா ஒரே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி தான். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கார்பன் தான் இருக்குது. 3லையுமே என்ன மாறுது அப்படின்னா அந்த கார்பன் பிணைப்புன்றது மாறுது. இங்கே ஒரு கார்பனானது மற்ற 3 கார்பனோட பிணைக்கப்பட்டிருக்கனால அது கிராஃபைட்டு. அதோட ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸோகனல்ல ஷேப் இருக்குது. எக்ஸோகனல்னா 6 முனை கொண்ட பக்கமாக இருக்கிறது சரிங்களா. இதே இது டைமண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கார்பனானது மற்ற 4 கார்பனோட பிணைக்கப்பட்டிருக்கும். எப்படி பிணைக்கப்பட்டிருக்கும், ஒரு கார்பனானது மற்ற 4 கார்பனோட பிணைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. இப்போ இதை பாருங்க, இன் டைமண்ட் ஈச் கார்பன் ஹஸ் பாண்டட் டு 4 அதர் கார்பன் ஆட்டம்ஸ் போட்டிருக்காங்களா. என்ன எத்தனை ஆட்டம்ஸ் போட்டிருக்காங்க, 4 அதர் கார்பன் ஆட்டம்ஸ். இதனால இது என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு 3D இமேஜ் மாதிரி, 3 டைமென்ஷனல் மாதிரி இது ஃபார்ம் ஆகுது கரெக்டா. இதே இது கிராஃபைட் என்ன போட்டிருக்காங்க பாருங்க, கார்பன் ஆட்டம் பாண்டட் டு 3 other carbon atoms forms hexagonal array. hexagonal array ஒரு 6 முனை கொண்ட ஒரு தோற்றம் அளிக்கிறது சரிங்களா. இந்த ஃப்ளூரோசன்ஸ்ல என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா இதுவும் கார்பன் தான். இங்க என்ன கார்பன் யூஸ் பண்ணி இருப்பாங்கன்னா ஒரு C16 சொல்லுவாங்க சரிங்களா. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா C60. இங்க கார்பன் வந்து என்ன பிணைப்புல இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னாக்கா ஒரு ஃபுட்பால் ஷேப்ல பிணைக்கப்பட்டிருக்கும் எங்க இந்த ஃப்ளூரோசன்ஸ்ன்றதுல. அப்ப இந்த 3லையுமே என்ன பேசிக்கா இருக்கு அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா கார்பன் தான். ஆனா இதோட பிணைப்பை பொறுத்து என்ன மாறுது அப்படின்னா இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்றது மாறுது சரிங்களா. அதை தான் இங்க கேட்டிருந்திருக்காங்க. இப்போ அந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு கிராஃபைட்ல, அதாவது கிராஃபைட்டில் ஒவ்வொரு கார்பன் அளவும் ஒரே தளத்தில் அமைந்துள்ள மற்ற 3 கார்பன் அணுக்களுடன் எத்தனை போட்டிருக்காங்க, கரெக்டா போட்டிருக்காங்களா, 3 கார்பன் அணுக்களுடன் பிணைக்கப்பட்டு ஒரு எதை உருவாக்கும், 6 கோண அமைப்பை உருவாக்கின்றது. அதாவது எக்ஸகனல் அரேயை உருவாக்கிறது சரிங்களா. புரிஞ்சுக்க முடியுதா, அவ்வளவுதான் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் கவனிச்சுக்கோங்க. which of the following represents a straight chain hydrocarbon சரிங்களா. அப்போ ஹைட்ரோகார்பன் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அது எப்படி இருக்கான், ஸ்ட்ரெயிட் செயின் அமைப்பா இருக்கு அப்படின்றது என்ன தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எந்த எலமெண்ட்ஸ், எந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வெறும் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன்ஸை மட்டும் கம்போஸ் பண்ணி ஒரு எலமெண்ட் வரும் இல்லையா, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைட்ரோகார்பன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CH4னா மீத்தேனா, அடுத்து பென்சாய் அப்படின்னா C6H6 வரும். இந்த மாதிரி ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் மட்டும் சேர்ந்து ஒரு எலமெண்ட், ஒரு புதுசாக ஒரு காம்பவுண்ட் உருவாக்குச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஹைட்ரோ கார்பன்ன்றது சொல்லுவாங்க சரிங்களா. காம்பவுண்ட்னா வேற, மிக்சர்னா வேற. கரெக்டாக இது போன கிளாஸ்லேயே படிச்சிருந்துருப்போம், போன டெஸ்ட்லேயே படிச்சிருந்துருப்போம். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு அவன் என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா பென்ஸ் போட்டாச்சு. இதோட ஃபார்முலா என்ன, C6
H6ன்றது இதோட ஃபார்முலா கரெக்டா. பியூட்டைனோட ஃபார்முலா என்ன வந்திருக்கும், ஐசோபூட்டனோட ஃபார்முலா என்ன வந்திருக்கும் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே சேம் ஃபார்முலா தான் வந்திருக்கும். ஆனால் அதோட அரேஞ்ச்மெண்ட்ன்றது வெவ்வேறா இருக்கும் கரெக்டா. இப்போ பியூட்டைனுக்கு என்ன ஃபார்முலா, ஐசோபூட்டனுக்கு என்ன ஃபார்முலான்றதை பார்த்துருவோமா. கவனிங்க, இப்போ ஹைட்ரோ கார்பன்ஸ் என்ன சொல்லியிருந்துச்சு, ஒரு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இது ரெண்டாலையுமே உருவாக்கின ஒரு காம்பவுண்ட் தான் என்னன்னு சொல்லியாச்சு அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் சொல்லியாச்சு. இப்போ ஆப்ஷன்ல பாருங்க நாலுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரோ கார்பன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாத்தோட எல்லா காம்பவுண்ட் எதில் தான் மிக்ஸ் ஆயிருக்கு, சிஹெச் கார்பன் ஹைட்ரஜன் தான் எல்லாத்தையுமே வந்திருக்காங்க. இது என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு அப்படின்ற கேள்வி. சரிங்களா, ஸ்ட்ரெயிட் செயின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கார்பனோட இணைப்பு இருக்குல்ல, கார்பன் இணைப்பு அப்படின்றது ஒரு கார்பனுடைய 2க்கு மேற்பட்ட இணைப்புக்கு வரக்கூடாது அப்படின்னு என்னன்றதை பார்த்துட்டு படிச்சிருவோம் ஃபர்ஸ்ட். இப்போ இணைப்பு அந்த ட்ரிபிள் பாண்டு சிங்கிள் பாண்டு அதை ஃப்ளோவோட படிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வருவாங்க, கவனம் பார்த்துக்கோங்க. இப்படிதான் இருக்கும், சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கும், இங்க 2 எலக்ட்ரான், அடுத்து 4 எலக்ட்ரான் என்னது செகண்ட் ஷெல்ல இருக்குன்னு படிச்சோமா. அப்போ வேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்ற படிச்சது 4 படிச்சாச்சு. அது இப்படிதான் பிணைப்பாயிருக்கும். ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த இருங்க ஹைட்ரஜன்ல CH4 படிப்போமா. அப்போ ஹைட்ரஜன்ல 2 மீத்தேன், CH4னா மீத்தேன். அது எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்ற பாருங்களேன். இங்கனக்குள்ள இது 4மே இது என்ன பாண்ட் அப்படின்னாக்கா கோவலன் பாண்ட் கரெக்டா. இது என்ன பாண்டு, கோவலன் பாண்ட். கவனிங்க, இப்போ ஈத்தேனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா C2H6 சரி கரெக்டா. ஈத்தீன் C2H4, ஈத்தைன் C2H2. இது ஒண்ணும் இல்லை, இது என்ன ஃபார்முலா போடும் அப்படின்னா இந்த பேஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா CnH2n+2. ஓகே, CnH2n+2. இங்க என்ன போட்டிருப்போம் அப்படின்னாக்கா CnH2n மட்டும் போட்டிருப்போம். இங்க என்ன போட்டிருப்போம் அப்படின்னாக்கா CnH2n-2 போட்டிருப்போம். சரிங்களா, அது என்னன்ற மதிப்பு வந்து இப்போ இங்கே 2ன்ற கொடுத்துருக்காங்களா, இதில் அப்ளை பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். H6 வந்திருக்கும், H4 வந்திருக்கும், H2 வந்திருக்கும். அதுதான் இங்கே என்ன அப்படின்னாக்கா ஈத்தீன் இந்த சின்ன சின்ன டிஃபரன்சியேஷன். சரிங்களா, இப்போ இந்த ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் வந்து எப்படி பிணைப்பில் இருக்கு அப்படின்றது நல்லா கவனிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, கார்பனுடைய வேலன்சி நம்பர் என்ன 4. அப்போ அது என்ன செஞ்சுருக்கணும், 4 வந்து ஷேரும் பண்ணி இருந்திருக்கணும், இதுவும் வாங்கி வச்சிருந்துருக்கணும். அப்போ இந்த ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குமா வேலன்சியா, இதுலயும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இதுலயும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இதை ஃபுல்லாக என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா தனக்குள்ள வாங்கி வச்சிருச்சு. சரிங்களா, ஷேரிங் நடந்திருக்கு. இது போக அது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கார்பன்ட்ட இருந்து இன்னொரு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஹைட்ரஜனுக்கு என்ன பண்ணியிருந்திருக்கு அப்படின்னா திருப்பி இங்கேயும் ஒன்று நடந்திருக்கும். அப்போ நான் வெறும் இந்த கார்பன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதோட 4 வேலன்சி என்ன செய்யுது, ஃபில் ஆகுது. அதாவது வேலன்சி ஃபில் ஆகுது மீன்ஸ் இன்னொரு 4 எலக்ட்ரான் என்ன செஞ்சு ஷேரிங் நடந்து ஓகே ஆயிருது. அதே மாதிரி இந்த சைடு நான் 4 எடுத்துக்கிட்டு செக் பண்ணாலுமே 4ன்றப்ப இந்த 1ன்றது 2த்துக்குமே பொதுவாக இருக்கு அப்படின்றப்ப நடந்துருது. இப்போ இதே இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இங்கே வந்து டபுள் பாண்ட் கொடுத்துருக்காங்க. டபுள் பாண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் கார்பனுக்கு எத்தனை வேலன்சி இருக்கும், மொத்தம் 4 வேலன்சி இருக்கும். ஹைட்ரஜன்ல 1, இந்த கீழே இருக்க ஹைட்ரஜன்ல 1, இந்த கார்பன்ல 2 கோடு கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க, 2 எலக்ட்ரான்ஸை மியூச்சுவலா 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த 2 லைன் கொடுத்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன பாண்ட் அப்படின்னாக்கா டபுள் பாண்ட். சரிங்களா, நம்ம அது படிச்சோம்ல, கார்பன் ஆனது சிங்கிள் பாண்டாவும் இருக்கும், டபுள் பாண்டாவும் இருக்கும், ட்ரிபிள் பாண்டாவும் இருக்கும்ன்றத படிச்சோம் கரெக்டா. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 3 லைன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ட்ரிபிள் பாண்ட். புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா கார்பனோட வேலன்சி நம்பர் 4. சரிங்களா, ஹைட்ரஜன் ஒண்ணுதான் இருக்கு, மீதி 3 யார் ஷேர் பண்ணிக்கிறா, இந்த சைடு இருக்க கார்பனும் இந்த சைடு இருக்க கார்பனும் தனக்குள்ள இருக்க 2 பேருமே ஷேர் பண்ணி என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஸ்டேபிள் ஆகிக்கிறாங்க கரெக்டா. அதனாலதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 லைன் கொடுத்துருக்காங்க. 3 லைன் ட்ரிபிள் பாண்ட் அர்த்தம். சரியா, அடுத்து அந்த இதுக்கு வந்து பக்கத்துல ஒரு ஹைட்ரஜன் வந்து இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அதை 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அது போக மீதி 3க்கு பக்கத்துல இருக்க கார்பனோட ஷேர் பண்ணிக்கிறான். இப்ப இது எதுக்கு சார் இங்க படிக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கார்பன் ஆனது மற்றொரு கார்பன் அல்லது 1 அல்ல 2 பாண்டு தான் இருக்கணும். 3 பாண்டு 4 பாண்டு போகக்கூடாது. புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொன்னேன். ஒன்லி சிங்கிள் ஆர் டபுள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க கரெக்டா. இப்போ நம்ம இது போடுவோம் பாருங்க. இப்போ நம்ம C4 இருக்குல்ல, அதை எப்படி எழுதிக்கலாம். அப்போ 4 சீனா 1 சீன்றது எழுதிக்கலாமா கரெக்டா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, H10 கொடுத்துருக்காங்க. அப்ப புரிஞ்சுச்சா, இந்த படத்தை இன்னும் புரியுற மாதிரி எழுதணும் அப்படின்னா CH3 CH2 CH2
CH3 சரிங்களா, CH3 இப்படி எழுதிக்கிறேன். அப்பனா ஒரு கார்பன் ஆனது இங்க பாருங்க 3 கார்பனோட பிணைக்கப்பட்டிருக்கு, நடுவில் இருக்க 2, கடைசியில் இருக்க 3, இந்த மாதிரி பிணைக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? அடுத்து என்ன பிணைக்கப்பட்டிருக்கு? இந்த ஒரு கார்பன் ஆனது இங்க இன்னும் பக்கத்துல ஒரு கார்பன் கூட ஒரு சிங்கிள்ல இருக்கு. கரெக்டா? ஆனா இங்க இருக்க கார்பன் வந்து சைட்ல இந்த சைட்லயும் ஒரு பிணைக்கப்பட்டிருக்கு, இங்கிட்ட ஒரு பிணைக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பன்றது சொல்லுவாங்க. கரெக்டா? அப்ப எது சார் ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பன் இல்ல அப்படின்றத நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த பென்ஸ் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் கார்பனை மட்டும் எழுதிக்கங்க. கரெக்டா? இப்படி நீங்க போடுறது கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் படிச்சு புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த பென்ஸுக்கு எழுதும் போது என்ன எழுதிப்பேன் அப்படின்னா CCCCன்னு கவனிங்க. இப்போ இது ஒரு இணைப்புல இருக்கு, C6 இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபுல்லா கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹெச் நான் கனெக்ட் பண்ணும் போது என்ன பண்ணுவேன்? இப்போ ஹெச்ன்றது இங்கே போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்க ஹைட்ரஜன் வச்சு என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பேலன்ஸ் என்ன செய்ய முடியாது? ஃபுல்ஃபில் 4 கார்பன் எடுத்து கொடுக்க முடியாது. அதனால அதை எப்படி போடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுருந்துருப்பாங்க. இதுக்கு பென்சைன் பார்த்தோம் இல்லையா, C6H6க்கு எப்படி போட்டுருந்துருப்பாங்கன்னா இந்த அமைப்பில் போட்டுருந்துருப்பாங்க. அப்போ நான் இங்கே ஒரு ஹைட்ரஜன் அதாவது ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுக்கும்போது இந்த கார்பனுக்கு ஒரு வேகன்சி யார் ஃபில் பண்ணிடும் அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் 2 பேர் சேர்ந்து ஷேரிங் பண்ணி கோவலன் பேண்ட் ஏற்பட்டுரும். கரெக்டா? இன்னும் 3 வேலன்ஸ் என்ன செஞ்சுவாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனோட என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த பிணைப்புன்றது ஏற்பட்டிருக்கும். கரெக்டா? இதைதான் இந்த மாதிரி ஏற்படாம நம்மளுக்கு எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா இங்க பிணைப்புன்றப்ப இந்த ஒரு கார்பனுக்கு எத்தனை பிணைப்புன்றதை பாருங்களேன். இன்னொரு கார்பனோட எத்தனை பிணைப்பு ஏற்பட்டிருக்கு? 1 2 3 4 5 6 பிணைப்புன்றது ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஏற்பட கூடாது. புரிஞ்சு சொல்றேன், அந்த மாதிரி ஏற்பட கூடாது. எப்படி பிணைப்பு தான் ஏற்படணும்? ஒரு கார்பனோட இன்னொரு கார்பனுக்கு சிங்கிள் அல்லது டபுள், சரிங்களா, 1 or 2, 1 அல்லது 2 பிணைப்புகள் மட்டுமே கொண்டிருக்கணும். இதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் செயினுக்கு தனித்தனி பிரான்ச்சஸாவோ கிளையாகவோ போகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இன்னொன்று மெயினான இது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா 1 அல்லது 2 பிணைப்புக்குள்ள இருக்கணும். சரிங்களா? அப்படி நம்ம என்ன போட்டலாம் அப்படின்னா பியூட்டைன் அப்படின்றத போட்டுடலாம். கரெக்டா? அடுத்த விஷயம் போலாமா? இந்த ஐசோபூட்டன் ஏன் வராது சார் அப்படின்னா ஒன்று நான் CC எப்படி எழுதலாம் அல்லது எப்படி எழுதலாம் கவனிங்க. இந்த ஐசோபூட்டன் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா CH3 CH3 எழுதலாம். இப்ப கவனிச்சு பாருங்க. இப்ப இங்க என்ன ஆயிருது அப்படின்னா இங்க 4 வேலன்ஸ் இருக்கு, 3 யாருக்கு கூட ஷேர் பண்ணிடுறான் அப்படின்னா ஹைட்ரஜன் கூட ஷேர் பண்ணிடுறான். பேலன்ஸ் ஒன்று என்ன செஞ்சிடறான் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் கூட ஷேர் பண்ணிடுறான். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. இப்படி போடலாமான்னு கேட்டால் போடலாம். கரெக்ட். இதோடைய ஸ்ட்ரக்சர் இதோட அமைப்பு தான் என்னது அப்படின்னாக்கா ஐசோபூட்டைன். ஆனால் இப்போ இந்த சிக்கு எத்தனை கனெக்ஷன் இருக்கு பாருங்க, மற்ற கார்பனோட எத்தனை இணைப்பு இருக்குன்றத பாருங்களேன். இந்த கார்பனுக்கு இந்த சைடு ஒரு இணைப்பு இருக்கு, ரைட் சைடில் ஒன்று இருக்கு, கீழே ஒன்று இருக்கு. அப்போ எத்தனை இணைப்பாச்சு? மொத்தம் அருகில் உள்ள 3 கார்பனோட இணைப்பு ஏற்படுது. என்ன செய்யக்கூடாது? நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் செயின்னா அப்படி இணைப்பு ஏற்படக்கூடாது. எப்படிதான் இணைப்பு ஏற்பட்டிருந்திருக்கணும் அப்படின்னா 1 அல்லது 2 இந்த இணைப்புக்குள்ள மற்ற கார்பனோட இணைப்பு ஏற்பட்டிருந்தா மட்டும்தான் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோம். சரிங்களா? திரும்ப லைட்டா சொல்றேன், கவனிச்சுக்க. ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன் என்ன அர்த்தம் அப்படின்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆகிய 2 எலமெண்ட்டுக்கு ஆனக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் என்னது அப்படின்னா ஹைட்ரோ கார்பன். கரெக்டா? இப்போ இது எல்லாத்துக்குமே என்ன கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா இதுல எது ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பன்றது கேட்டிருந்திருக்காங்க. அப்ப ஹைட்ரோ கார்பன் உனக்கு தெரியும், ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பன்னா அந்த கார்பன் வந்து 1 அல்லது 2 பிணைப்பு தான் இருக்கணும். அதுக்கு மேற்பட்ட பிணைப்பு இருந்தால் அது எதுக்குள்ள வராது, இந்த ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பனுக்குள்ள வராது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த ஃபார்முலா போட்டு பார்க்குறோம். இவ்வளோ ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா? நீங்கள் அந்த ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பன்னா என்னன்ற டெஃபினிஷன் படிக்கும் போதே அந்த புக்கு கீழே என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்துருப்பாங்க அப்படின்னா இந்த பியூட்டைனை எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்துருப்பாங்க, இந்த பென்சைனையும் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. எது வரும் எது வராது அப்படின்றதுக்கு ரெண்டையுமே படம் போட்டு எழுதி காமிச்சிருப்பாங்க. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அதை படிக்கும்போது அதோட எக்ஸாம்பிள்ஸை சேர்த்து படித்தாலே போதும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இங்கே பாருங்களா, இங்கே அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் unsaturated carbon compound. சரிங்களா? என்ன சொல்றாங்க? unsaturated carbon compound சொல்றாங்க. சரிங்களா? இங்க தமிழ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, நிறைவுறா கார்பன் கொடுத்துருக்காங்களா? அப்ப 2 விஷயம் இருக்கு, ஒன்னு சேச்சுரேட்டட், இன்னொன்னு அன்சாச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட். சரிங்களா? சேச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னா சிங்கிள் பாண்ட் மற்ற கார்பனோடைய இருக்கும்போது சிங்கிள் பாண்ட் ஏற்பட்டுச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட் சொல்லுவோம். சரிங்களா? அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா டபுள் அல்லது ட்ரிபிள் இந்த மாதிரி போகுது, அதுக்கு மேலே போகுது அப்படின்னா மற்ற கார்பனோட அந்த மாதிரி ஒரு பிணைப்புக்குள்ள போகுதுன்னு அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் நிறைவுறா கார்பன்
சேர்மம்ன்றதை சொல்லுவோம். கரெக்டா? அப்போ சிங்கிள் பாண்ட் நமக்கு ஒரு படம் போட்டு காமிச்சேன்ல, சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டுன்னு ஒரு கார்பன் வந்து மற்ற கார்பனுடைய சிங்கிள் பாண்ட் ஓரணைப்புல இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பாண்டுன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா நிறை உற்ற. சரிங்களா? நிறை உறான்றது அன்சாச்சுரேட்டட், நிறை உற்ற அப்படின்றது சாச்சுரேட்டட், நிறை உற்ற கார்பன் சேர்மமா இருக்கும். சரிங்களா? அப்ப நிறை உரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அட்லீஸ்ட் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அன்சாச்சுரேட்டட் சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ. இது கார்பன் அணுக்களுக்கு இடையே குறைந்தது 2 அல்லது 3 பிணைப்பை கொண்டுள்ளது. கரெக்டா? புரியுது என்ன சொல்றீங்கன்னா? அப்ப என்ன படிச்சிருக்கணும் நீங்க? சேச்சுரேட்டட் என்ன, கார்பன் காம்பவுண்ட் என்ன, அன்சாச்சுரேட்டட் கார்பன் தெரிஞ்சிருந்து அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியா போட்டலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன போட்டிருக்காங்க பார்ப்போமா? Why do organic carbon compounds have lower melting points than ionic compounds? அதாவது அயனி சேர்மங்களை விட கரிம கார்பன் சேர்மங்கள், கரிம மீன்ஸ் ஆர்கானிக். சரிங்களா? நேச்சுரலா கிடைக்கிற என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கரிமன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? கரிம கார்பன் சேர்மங்கள் ஏன் குறைந்த உருகு நிலையை கொண்டுள்ளன, அதோடைய மெல்டிங் பாயிண்ட் ஏன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம முன்னாடியே படிச்சிருந்தோம். என்ன படிச்சிருந்தோம்? கோவலன்ட் பாண்ட்ல மெல்டிங் பாயிண்ட் கம்மியா இருக்குன்ற படிச்சிருந்தோம். அது ஏன் அப்படின்ற காரணத்துக்கு என்ன படிச்சிருந்தோம்? அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த 2 இதுக்கும் இடையில் உள்ள அந்த ஃபோர்ஸ், 2 ஆட்டம்ஸ்க்கும் இடையில் உள்ள ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாவோ அதிகமாக இருந்தது. இதுதான் என்ன டிட்டர்மின் பண்ணுது? இந்த மெல்டிங் பாயிண்ட், லோ ஹை பாயிலிங் பாயிண்ட்ன்றதை டிட்டர்மின் பண்ணுறதை படிச்சிருந்தோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகூல்ஸ், வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகூல்ஸ். அப்போ லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்குனாலே அங்கே என்ன காரணம் அப்படின்னா வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குன்றது காரணம். புரிஞ்சுக்க முடியுது? நம்ம அங்கே படிச்சதை கொண்டு வந்து இங்கே கரெக்ட் பண்ணுறோம். கரெக்டா? அங்கே எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருப்போம், எழுதி போட்டு கோவலன்ட் பாண்ட் என்ன, அயானிக் பாண்ட் என்னன்றது எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்போம். அதுல வரும்போது 4வது பாயிண்ட்ல கொடுத்த பாயிண்ட் தான் அது வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்தது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? லோ மெல்டிங் பாயிண்டா இருக்கும். இதே இப்போ கோவலன்ட் பாண்ட்னாலே அப்படிதான் இருக்குமானா கிடையாது. இப்போ டைமண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆலோட்ரோப் ஆஃப் கார்பன்ல டைமண்ட், கிராஃபைட், அதுல டைமண்ட்ன்றது வந்து அது ஒரு கோவலன்ட் பாண்ட் தான். ஆனா அது எப்படி இருக்கு? அது ஹார்டஸ்டா இருக்கு. சரிங்களா? அப்ப வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த லோ மெல்டிங் பாயிண்ட்றது ஏற்படும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? மாலிகூல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை. கரெக்டா? அப்ப காம்பவுண்ட் என்ன அர்த்தம்? ஹைட்ரோ கார்பன் காம்பவுண்ட் படித்தோம். அப்போ 2 எலமெண்ட்ஸ் வந்து என்ன சேர்ந்துதான் சேர்மம் உருவாக்குன்றது படித்தோமா? அப்போ சேர்மங்களின் மூலக்கூறுகள் பின்வரவற்றை உருவாக்கின்றன. அதாவது உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். காம்பவுண்ட்ஸ் என்ன, மிக்சர்ஸ் என்னன்றது நம்ம போன டெஸ்ட்லேயே படிச்சிருந்தோம். காம்பவுண்ட்ஸுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோ இருக்கணும், மிக்சருக்குன்றதுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோ இருக்க தேவையில்லை. மிக்சரை நம்ம என்ன செய்யலாம்? பிசிக்கல் கையிலே கூட, அதாவது இயற்பியல் பண்புகளை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? பிரிக்க முடியும். இந்த காம்பவுண்ட்ஸ்ன்றதை நம்ம இயற்பியல் பண்புகளால் பிரிக்க முடியாது. அதை 2 கனிமத்தையும் பிரிக்கணும். அப்போ 2 எலமெண்ட்டையும் பிரிக்கணும்னா நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணும், நிறைய படிச்சிருந்திருப்போம். இப்போ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். மிக்சிங் அயான்ஸ் வித்தவுட் ஃபார்மிங் கெமிக்கல் பாண்ட்ஸ். கெமிக்கல் சேர்மம் இல்லாமல் இது ஃபார்ம் ஆகும்னா கேட்டால் கிடையாது. சரிங்களா? அடுத்து நான் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 டைப் ஆஃப் ஆட்டம் ஒன்லி வித் ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரே டைப் ஆஃப் ஆட்டம் தான் இருக்கணுமா? கிடையாது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட் வந்து சேரலாம். சரிங்களா? அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க, மெட்டல்ஸ் ஜாயின்ட் வித் மெட்டல்ஸ் த்ரூ மெட்டாலிக் பாண்ட்ஸ். அதுக்கு சம்பந்தம் இல்லை. அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன், டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கெமிக்கலி பாண்டட் டுகெதர். அதாவது கெமிக்கலி பாண்டடாகவும் இருக்கணும், டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோ சேம் எலமெண்ட்ஸோ அது எப்படி பாண்டடா இருக்கணும்? கெமிக்கலி பாண்டட் டுகெதரா இருக்கணும். அப்போ ஆப்ஷன் என்ன வந்துடும்? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? புரியுது என்ன சொல்றேன்னு? வெவ்வேறு தனிமங்கள் வேதியியல் ரீதியாக ஒன்றிணைவதன் மூலம். சரிங்களா? அது எப்படி ஒன்றிணைஞ்சிருக்கணும்? வேதியியல் ரீதியாக ஒன்றிணைஞ்சிருக்கணும். சரிங்களா? அது பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சேர்மம்ன்றத சொல்லுவாங்க. கரெக்டா? அடுத்த கொஸ்டின் போகாமா? இது உங்களுக்கு ஏற்கனவே வந்ததுதான். கொலாய்டல் சொல்யூஷன் என்ன? கொலாய்டல் சொல்யூஷன்னா ஹெட்ரோஜினியஸ் மிக்சர், சஸ்பென்ஷன், இதுக்கெல்லாம் வந்திருக்கும் இல்லையா? கொலாய்டல் சொல்யூஷன்னா என்னக்கா, ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். நம்ம என்ன எக்ஸாம்பிள் படிச்சிருந்தோம்? மில்க் படிச்சிருந்தோமா? ஒரு டிண்டால் எஃபெக்ட் போகுதுன்னு சொல்லி படிச்சோமா? லைட் டாபிக் படிக்கும்போது டிண்டால் எஃபெக்ட் போகும்போது அது ஒரு கொலாய்டல் சொல்யூஷன். அது வெளிச்சம் நல்லா பிரகாசமா தெரியுன்றதை படிச்சிருந்துருப்போமா? அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா பால் தானே வச்சிருந்தோம், மில்க். ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? அடுத்து பாருங்க, ஒரு மாணவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா சேறு மற்றும் நீர் அடங்கிய ஒரு பலவகைப்பட்ட கலவையை பிரிக்க விரும்புகிறான். எப்படி அதை பிரிக்கலாம்? இப்போ ஆப்ஷன்ல பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறப்பெருகி மூலமா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அங்கே என்ன இருக்கு? ஒரு சாலிட் பார்ட்டிக்கல், ஒரு லிக்விட் இருக்கு. சரிங்களா? அந்த சாலிட் பார்ட்டிக்கல் லிக்விட் என்ன செய்யாது? ஒன்று சேரவே சேராது. இப்போ ஒரு ஜீனியும் தண்ணி இருந்துச்சுன்னா கூட அது ஒன்று சேர்ந்துருக்கும். அதை நம்ம கொதிக்க வச்சு அப்படியே பிரிப்போம். சரிங்களா? ஆனால் இந்த மண்ணும் அந்த நீர் என்ன செய்யாது? அது ஒரு சஸ்பென்ஷன். கொஞ்ச நேரம் விட்டால் என்ன ஆயிரும்? எல்லா பார்ட்டிகல்ஸ், சாண்ட் பார்ட்டிகல்ஸும் கீழே வந்துடும். கரெக்டா? இப்போ பாருங்க, வடிகட்டுதல். ஏனெனில்
சேற்றில் உள்ள திடத்துகள்கள் நீரில் கரைவதில்லை. அப்ப என்ன போட்டலாம்? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? மூணாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்களேன், ஆவியானுதல், ஏனெனில் அது கரைப்பானை, புரியுங்களா, கரைப்பானை நீக்குகிறது. கவனிங்க, அப்ப என்ன ஆப்ஷன் வந்துடும் இங்க, என்னது பி. ஓகேங்களா? ஏன் ஆவியாதல் வராது அப்படின்னா அங்க என்ன தேவையில்லை நம்மளுக்கு, அதை வடிகட்டினாலே போதும், என்ன பிரிஞ்சிடும் அப்படின்னா நீர் தனியா அந்த மண் தனியா பிரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம், which of the following is a true for mixtures but not for compounds. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மிக்சர்னா என்ன, காம்பவுண்ட் தெரிஞ்சிருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கலவை மற்றும் சேர்மம். இப்போ கரெக்டா இப்போ இங்க பாருங்க, ஒவ்வொன்றா பார்ப்போமா, எது வந்து மிக்சருக்கு சரியானது மட்டும் கேட்டிருக்காங்க, காம்பவுண்டுக்கு அது என்ன வரக்கூடாது, சரியா வரக்கூடாது. ஓகேங்களா? காம்பவுண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த ஸ்பெல்லிங் கிடையாது, இந்த ஸ்பெல்லிங் வந்துருக்கும், COMPOUNDS இருக்கும். ஓகேங்களா? இப்போ காம்போனன்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஃபிக்ஸட் ரேஷியோ, அது கரெக்ட் தான். காம்போனன்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் பை பிசிக்கல் மெத்தட்ஸ், தப்பு. காம்போனன்ட்ஸ் நம்ம எப்படி தான் பிரிக்க முடியும், கெமிக்கல் மெத்தட்ஸ் மூலயமா பிரிக்க முடியும், அப்போ அது வராது. அடுத்து நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்டு, எதுல காம்போனன்ட்ஸ்ல நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கலவைக்கு தான் கேட்டிருக்காங்க. காம்போனன்ட்ஸ் லூஸ் தேர் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ். கரெக்டா? காம்போனன்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா தனக்கு அதுல உள்ள தனிப்பட்ட கூறுகள், தனிப்பட்ட பண்புகளை என்ன செஞ்சிடும் அப்படின்னா இழந்துரும். கரெக்டா? மூலக்கூறுகள் அல்லது அந்த காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேர்மங்கள் இதுல ஃபுல்லா கூறுகள்னே இருக்கு, ஆக்சுவலா என்ன இருக்கணும் அப்படின்னா சேர்மங்கள் இருக்கும். ஓகேங்களா? சேர்மங்கள் வந்து என்ன செஞ்சிடும், இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸை இழந்துரும் அப்படின்றது கரெக்டானதான். ஆனா இந்த காம்போனன்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் பை பிசிக்கல் மெத்தட்ஸ் தப்பு. எதுதான் பிரிக்க முடியும், மிக்சருக்கு தான் பிரிக்க முடியும். அப்போ எது ட்ரூ, மிக்சர் அண்ட் நாட் ஃபார் காம்போனன்ட் கேட்டிருக்காங்கல்ல, அப்போ எது கீழே வராது, காம்போனன்ட்ஸ் கீழே வராது. அப்போ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? புரிஞ்சு என்னன்னு சொன்னேன், கலவை என்ன, மிச்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ சேர்மம் காம்பவுண்ட்னா என்னது, காம்பவுண்ட் அப்படின்னாக்கா அது என்ன ரேஷியோல தான் இருக்கணும், ஃபிக்ஸட் ரேஷியோல தான் இருக்கணும். மிக்சருக்கு வந்து ஃபிக்ஸட் ரேஷியோல இருக்குன்ற அவசியம் கிடையாது, நீ என்ன அளவு எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு 2 எலமெண்ட் எடுக்கிற, இது என்ன அளவு போட்டுக்கிற, இது 2 அளவு போட்டுக்கிற, போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது கலவை. இது இந்த ரேஷியோல எடுத்து, இதுவும் ஒரு இந்த ரேஷியோல எடுத்து அப்படி மிக்ஸ் பண்ண அப்படின்னா உனக்கு ஒரு புது விஷயம் உருவாகும். இதை சொல்றது காம்பவுண்ட். அவ்வளோதான் போட்டுருக்காங்க, நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்டு. கரெக்டா? அப்படி ஃபார்ம் ஆகும்போது அதோடைய தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது இழந்து அது ஒரு புது ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள வரும், எங்க காம்போனன்ட்ஸ்ல. கரெக்டா? அப்ப இந்த பாயிண்ட் கரெக்ட். அதை நீ பெண்டா பிரிக்கணும், அது எப்படி பிரிக்க முடியாது, பிசிக்கல் மெத்தட்ல பிரிக்க முடியாது. எந்த மெத்தட்ல பிரிக்கணும், கெமிக்கல்லி தான் பிரிக்கணும். அப்ப அது இந்த பாயிண்ட் தப்பு, பீன்றது தப்பு. ஆனா அது எது கீழே வரும், மிக்சர்ஸ் நீ என்ன பிரிச்சுக்கலாம், அந்த கலவைகளை பிசிக்கல் முறையில பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? which of the following is a pure substance consisting of only one type of atom. சரிங்களா? ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் தான் இருக்கணும். அப்போ என்ன ஆட்டம் தான் மட்டும் இருக்கணும், எலமெண்ட். அந்த எலமெண்ட் என்னக்கா, சோடியம். சரிங்களா? வாட்டர்னா எத்தனை ஆட்டம் இருக்கும், H2O இருக்கும். ஏர்னா நிறைய இருக்கும், அட்மாஸ்பியர் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லா வந்துடும். சரிங்களா? மில்க்னாலும் அதிகமாக கொழுப்பு தனியா, வாட்டர் தனியா, 2-3 ஐட்டம்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ சிங்கிள் ஐட்டம் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி, சோடியம். The outermost orbit can hold maximum how many electrons? நம்ம படிச்சோம், outermostல இருக்கல எத்தனை எலக்ட்ரான்ஸ் அதிகபட்சம் இருக்கலாம் அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அதை பார்த்தோம் இல்லையா? இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும். கரெக்டா? 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தா எப்படி இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். outermost orbit can hold maximum how many electronsன்றதை கேட்டிருக்காங்க. to become stable, அதாவது ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலமெண்ட் இருந்தா போதும், 8 எலமெண்ட் இருந்தா போதும். சரிங்களா? மேக்ஸிமம் எத்தனை எலமெண்ட் வரைக்கும் இருக்கலாம்னா நம்ம அந்த ஷெல்லை பொறுத்து மாறும். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2n² ஃபார்முலா போட்டு அது எத்தனாவது செல்லோ அதை போட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா மேக்ஸிமம் கண்டுபிடிப்போம். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான் தான் ஸ்டேபிளா இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னா 8. ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? திருப்பி என்ன தான் வந்திருக்கு பாருங்க, மிக்சர் காம்பவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெண்டுலையுமே கரெக்டானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மிக்சர் இஸ் a variable composition while in a compound the composition of new substance is also fixed. அடுத்து பாயிண்ட் எடுத்துருவாங்களே, மிக்சர் shows the different properties of constant substance while in a compound the new substance shows the same properties. கிடையாது, ஆக்சுவலாக என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட். இங்கே என்ன ப்ராப்பர்ட்டியை வந்திருக்கும் அப்படின்னா ஒரு புது ப்ராப்பர்ட்டி வந்திருக்கும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பீன்ற பாயிண்ட் வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மிக்சர் has a non-variable composition while in a compound the composition of each new substance is always changing. ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்கிறதுல எது ரெண்டு கரெக்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஒரு மிக்சர்ல வேரியபிள் காம்போசிஷன் இருக்கும். வேரியபிள் காம்போசிஷனா நீ இது ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோல எடுக்கணுன்றது இல்லை, எத்தனை ரேஷியோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது மிக்சர். ஆமா, கரெக்ட். காம்போனன்ட் எப்படி தான் எடுத்துருக்கணும், காம்போசிஷன் ஆஃப் மிக்சர் தான் எடுத்துருக்கணும், அதாவது ஃபிக்ஸட் ரேஷியோல தான் எடுத்துருக்கணும். அதை சொல்றதா, அப்படி சொல்ற எடுக்கிறது என்னது காம்பவுண்ட். அப்போ ஏன்ற பாயிண்ட் கரெக்ட். கரெக்டா? அடுத்து
பியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மிக்சர் ஷோஸ் தி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். மிக்சர் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட். ஆனால் காம்பவுண்ட்ல எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமா, சேம் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, ஒரு நியூ ப்ராப்பர்ட்டின்றது ஃபார்ம் ஆயிருந்திருக்கும் இதில் காம்பவுண்ட்ல. அப்போ ஏன்ற பாயிண்ட் கரெக்ட். இப்போ ஆப்ஷன்ல பாருங்க சிஏ வரான்றதையும் பார்த்துருவோம். கரெக்டா, மிக்சர் ஹேஸ் a non-variable composition of while in a compound the composition of each new substance is always changing கொடுத்துருக்கான். இங்க நான் வேரியபிள் கொடுத்துருக்கான். அப்படி இல்லை, மிக்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா வேரியபிள் ஆகும், நீ என்ன ரேஷியோல வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ எது மட்டும் தான் கரெக்ட், ஒன்லி ஏ மட்டும் தான் கரெக்ட். தமிழ்லையும் சொல்றீங்க, கவனிச்சுக்கோங்க. ஒரு கலவை மற்றும் சேர்ம ஆகியவற்றின் பின்வரும் கூறுகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. எது கரெக்டான, ஒரு கலவையில் மாறக்கூடிய இணைப்பு இருக்கும். அதாவது எடுக்கிற அளவு வந்து நீ எவ்வளோ நாள் மாற்றிக்கலாம் எதில் கலவையில். ஆனால் சேர்மம்ல நீ எடுக்கிற அளவு ஃபிக்ஸடாக தான் இருக்கணும். சரிங்களா, ஒரு சேர்மம் நிலையானதாக இருக்கணும். அதான் போட்டிருக்கான், ஃபிக்ஸடாக இருக்கணும். அப்போதான் உனக்கு என்ன கிடைக்கும், புதிய பொருளின் இடையும் இணையும். சரி, கரெக்டாக புதிய பொருளோட அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நீ எடுக்கக்கூடிய அளவு ஃபிக்ஸடாக இருக்கும், நிலையானதாக இருக்கும்ன்ற சொல்றாங்க. பியில் ஏன் தப்புன்னு போட்டோம், அதோட சேர்மம் எப்படி செய்யுது அப்படின்னா அதே பண்புகளை வெளிப்படுத்தாது. அது என்ன செஞ்சிருக்கும், புதிய பண்புக்கு மாறி இருந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ ஆப்ஷன் என்னதான் மட்டும்தான் வரும், ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வரும். அதை பார்த்து கரெக்டாக டிக் அடிக்கணும். ஆப்ஷன் ஏ மட்டும் அங்கே ஆப்ஷன் ஏல போட்டக்கூடாது. எப்படி கொடுத்துருக்காங்க, ஏ மட்டும் சரி. அப்போ அது எதில் இருக்கு அப்படின்னா பியில் இருக்கு. ஓகேங்களா, என்ன சொல்றேன்னு புரியுதா? அடுத்த விஷயம் கவனிங்களேன். The elements having atomic number of 15, 16, 17, 18. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீ என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் படிச்சிருந்துருக்கணும். இப்போ 18 எதுக்குரிய எலமெண்ட் அப்படின்னா எல்லாம் ஆட்டாமிக் நம்பர் அப்படின்னாக்கா ஆர்கானோட அட்டாமிக் நம்பர். ஆர்கானுக்கு என்ன சிம்பிள் போடுவோம் அப்படின்னா ஏ ஸ்மால்ல ஆர் போடுவோம். கரெக்டா, இப்போ 17 எதுக்குரிய அட்டாமிக் நம்பர், இதுக்கு முன்னாடி 2-3 கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி படித்தோம். குளோரின், அப்போ Cl. ஓகேங்களா, இப்போ 16 எதுக்குரிய அட்டாமிக் நம்பர் அப்படின்னாக்கா சல்ஃபர், அப்படின்னா எஸ். ஓகேங்களா, 15 எதுக்குரிய அட்டாமிக் நம்பர் பாஸ்பரஸ், அப்படின்னா பி. இப்போ இந்த ஆர்டர்ல பாருங்க PSClR எந்த ஆப்ஷன் வந்திருக்கு, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, பீனா பாஸ்பரஸ், எஸ்னா சல்ஃபர், சிஎல்னா குளோரின், ஏஆர்னா ஆர்கான். அதுக்குரிய அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நேம் சென்டென்ஸ் ஹூ propose the theory that the electrons are trapped. அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு ஒரு கோள வடிவில், அதுல எல்லாமே எலக்ட்ரான்ஸ்ல எப்படி பொதியப்பட்டிருக்குன்னு யார் சொன்னா, ஜே தாம்சன்ல படிச்சோமா, அந்த வாட்டர் மெலன்ல வச்சு படிச்சோமா. எலக்ட்ரான்கள் நேர்மின் சுமையுடைய ஒரு கோளத்தினுள் சிக்கி கொண்டுள்ளன என கோட்பாட்டை முன்வைத்த அறிவியலாளர் யார், ஜே தாம்சன். அடுத்த விஷயம் போலாமா. Which of the following best defines the concentration of a solution? அதாவது கான்சென்ட்ரேஷன் என்ன அப்படின்னா ஒரு சொல்யூஷன்னா ஒரு கரைசல் தானே, அந்த கரைசல்ல எவ்வளவு தூரம் அந்த கரைப்பானோட அளவு இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் கான்சென்ட்ரேஷன். சரிங்களா, இப்போ ஒரு ஒண்ணும்ல, இப்போ ரெண்டுலையுமே நான் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். இதுல ஒரு 1/2 கிலோ ஜீனி போட்டிருக்கேன், இதுல ஒரு 250 கிராம் ஜீனி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த செறிவுன்றது அதிகமா இருக்கும் அப்படின்னா இந்த 1/2 கிலோ ஜீனி போட்டிருப்பேன்ல, இதுல தான் அந்த செறிவுன்றது அதிகமா இருக்கும், இதுல கம்மியா இருக்கும். ஓகேங்களா, இது ஃபுல்லா டிசால்வ் ஆகுதுன்னு வச்சுக்க. ஓகே, அப்படி கம்மியா எது அதிகமா இருக்கும், இந்த 1/2 kg. அப்ப நான் எவ்வளவு தூரம் அந்த கரை பொருள் போடுறனோ அதை பொறுத்து தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த செறிவுன்றது இருக்கும். சரிங்களா, அப்போ இதை கான்செப்ட் வச்சு இப்போ ஆப்ஷன்ல பாருங்க, இந்த அமௌண்ட் ஆஃப் பியில் இப்போ வாசித்து பாருங்களேன், தி அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் அப்படின்னாக்கா என்னது அப்படின்னா கரை பொருள். இந்த போட்டுங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு கரைசலில் உள்ள கரை பொருளின் அளவு தான் எதை சொல்லுது அப்படின்னாக்கா இந்த செறிவை மீன் பண்ணுது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாஸ் நம்பர் ஏற்கனவே என்னன்னு படிச்சிட்டோம், புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். அப்ப என்ன ஆப்ஷன், ஆப்ஷன் சி கரெக்டா. அட்டாமிக் நம்பர்னா புரோட்டான்ஸ் ஒன்லி வந்துச்சுன்னா அது என்ன நம்பர்னாக்கா அட்டாமிக் நம்பர். ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா. which of the properties the isobar are different? ஐசோபார்ல கரெக்ட் கவனமா பார்க்கணும். ஓகேங்களா, ஐசோபார்ல எது சேமா இருக்குன்னு நீ படிச்சிட்ட, மாஸ் நம்பர்ன்றது சேமா இருக்குன்றத படிச்சிட்டீங்க. கரெக்டா, அப்ப எது டிஃபரெண்டா இருக்கும், அட்டாமிக் நம்பர்ன்றது டிஃபரெண்டா இருக்கும். ஓகேங்களா, அப்ப அவங்க என்ன கேட்டிருந்திருக்காங்க, எது டிஃபரெண்டா இருக்குன்ற கேட்டிருந்திருக்காங்க. அப்ப எது டிஃபரா இருக்கும், அட்டாமிக் நம்பர், அணு எண்ன்றது டிஃபரெண்டா இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா, எது கேட்டிருக்காங்கன்றத கரெக்டா பார்த்து போடணும். ஐசோபார்னு பார்த்தோம்னா டிக்ரேஸ் கூடாது, அதுல எது டிஃபரெண்டா இருக்குன்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.